பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த 3 வாலிபர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளையை அக்னி சூழலை போட்டாலும் அந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ வேகாமல் இருந்தார்கள். ஏன்னா தேவன் அவங்களோடு கூட இருந்தார். இந்த நாட்களிலே இந்த வார்த்தை மூலியமா ஆவியானவர் உங்களோட பேச வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுக்கு சொல்ல முடியாத உங்க பிரச்சனையில நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். ஒரு ஆபத்துல நீங்க நேரிட்டு இருக்கலாம். இந்த ஆபத்திலிருந்து எனக்கு யார் விடுதலை கொடுக்குவார்கள் என்று ஒரு அங்கலாய்ப்பு இருக்கலாம். இயேசுவின் வார்த்தையை நம்பி வந்துட்டீங்கன்னாக்கா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தையை கேட்குவாங்க, வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஆனா அந்த வார்த்தையை அங்கீகரிக்க மாட்டாங்க, அந்த வார்த்தையை விசுவாசிக்க மாட்டாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று பைபிள் சொல்லுகிறது. நீ நினைக்கலாம் இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுக்குமா என்று. நீ அப்பாவை நீ நம்பி வந்துட்டீங்கன்னாக்கா தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், எல்லாவற்றிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்குவார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். உன் கண்ணீர் மனிதர்களுக்கு தெரியாம இருக்கலாம், உன்னுடைய அங்கலாய்ப்பு மனிதர்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா எல்லாமே உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாமே கர்த்தர் அறிவார். உன் போராட்டங்களிலிருந்து என் தேவன் உன் விடுதலை கொடுக்குவார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. பாருங்க, அக்னி சூழலை போட்டாலும் அந்த வாலிப பிள்ளைகள் தேவன் மேல விசுவாசம் குறையாம இருந்தார்கள். அந்த விசுவாசம் தான் அந்த 3 வாலிப பிள்ளைகளை ரட்சித்தது. இன்னைக்கு இந்த வார்த்தை விசுவாசிங்க. மலை போல பிரச்சனை இருந்தாலும் அது பனி போல உருகிவிடும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.